ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னா என்ன, எதனால் நம்ம வீடியோஸ்க்கோ சேனல்ஸுக்கோ ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வருது, இதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பற்றின A to Z ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸும் அஃபீஷியல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துருமோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்டுக்குள்ளே வராது. அது என்னென்னா, உங்களுடைய சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையும் டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய இன்ட்ரோ அவுட்ரோ இதுதான். ஸோ வீடியோவில் நீங்கள் எல்லா வீடியோலையுமே ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இன்ட்ரோ கொடுக்குறீங்க, அல்லது ஒரு எடிட்டிங் பண்ண வீடியோவை இன்ட்ரோவாக வைக்கிறீங்க, அவுட்ரோவாக வைக்கிறீங்க அப்படின்னா இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சொல்லப்போனால் இது வந்து உங்கள் சேனலை பிராண்ட் பண்ணுற ஒரு விஷயம், பிராண்டிங் மாதிரி தான் வருமே தவிர ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் இதுக்கு வராது. நிறைய பேர் இது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வராது. நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டாவது, உங்களுடைய சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்கும். அதுக்கு காரணம் அந்த வீடியோவில் இருக்கிற தம்ப்நெயிலோ டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனோ கீவேர்ட்ஸோ ஏதோ ஒன்று இருக்கும். அதை நீங்கள் அடுத்தடுத்து எல்லா வீடியோஸ்லேயும் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால தான் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வரும். ஒரு தம்ப்நெயில் இருக்கலாம், அதாவது இன்ஸ்பயர் பண்ணிக்கலாம், அதே மாடலில் நீங்கள் இன்னொரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம். ஆனால் அதே அப்படியே காப்பி பண்ண மாதிரி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணால் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுக்கக்கூடிய தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? அடுத்ததாக, அந்த வீடியோக்குள்ளே ஒரு இமேஜோ ஃபோட்டோவோ வீடியோ ஆடியோ மியூசிக் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீடியோஸ் ஆகட்டும் ஷார்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ரிப்பிட்டேட்டிவாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் அதுக்கு ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்டு உங்களுக்கு வரும். மானிட்டைசேஷன் கிடைக்காம போகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ வீடியோ ஆடியோ எது வேணாலும் போடுங்க. ஆனால் அதோடைய ஒர்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஒரு 10 to 20% தான் இருக்கணும். அதுக்கு மேலே உங்களுடைய ஓன் வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். லைக் உங்களுடைய ஃபேஸை காமிச்சு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், அல்லது உங்கள் வாய்ஸ் ஓவரை காமிச்சிருக்கலாம். அந்த மியூசிக்கு மேலே உங்கள் வாய்ஸ் ஓவர் வர மாதிரி ஒரு 70 to 80% உங்கள் வாய்ஸ் ஓவர், ஒரு 20% மட்டும் அந்த ஒரு மியூசிக்கோ ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வராது. அதே சமயம் எல்லா வீடியோக்குமே ஒரே மியூசிக்கை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் கண்டிப்பாக வரும். ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்கள். அப்படியே வேணும்னாலும் அதோடைய வால்யூமை கம்மி பண்ணி உங்களுடைய ஓன் வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வீடியோஸை கிரியேட் பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமானது ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ். நிறைய பேர் அவங்க வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ் ஆகட்டும், ஃபேஸ் சேனல்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இருந்தோ எங்கேயாவது இருந்தோ கண்டிப்பாக எடுத்து அதை யூஸ் பண்ணுவீங்க. அதை வந்து எந்த ஒரு எடிட்டிங் ஒர்க்கும் இல்லாமல் அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே உங்கள் வீடியோஸில் யூஸ் பண்ணுறதுனாலையும் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்டுங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு எடிட்டிங் ஒர்க்கு உங்களுடைய வேல்யூவை ஆட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளமும் வராது. அடுத்து, உங்களுடைய வீடியோவை நீங்களே திரும்ப டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேனல்லையோ அல்லது வேறு சேனல்லையோ அப்லோட் பண்ணுறது, இதுக்கும் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வருமானா கண்டிப்பாக வரும். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி போடாதீங்க. ஏன் அப்படி ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வருதுன்னா, ஒவ்வொரு வீடியோக்கும் கண்டென்ட் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுப்பாங்க. அதே ஐடியை வச்சு இன்னொரு வீடியோ வருதுன்னா அதுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் அல்லது ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் எது வேணாலும் வரலாம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ண, அதாவது நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோவை டவுன்லோட் பண்ணி போடாமல் நீங்கள் ஒரிஜினலாக எடுத்திருப்பீங்க பாருங்கள் வீடியோ, அந்த வீடியோவை எடுத்து அதுக்கு மேலே உங்களுடைய வாய்ஸ் ஓவரோ அல்லது வேறு ஏதாவது எலிமெண்ட்ஸோ வேறு எக்ஸ்ட்ரா வீடியோவோ எடிட்டிங் ஒர்க்கோ ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வருது அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும்னா, மானிட்டைசேஷனுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ரீச் பண்ணி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறப்ப தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு யூடியூப் சொல்லும். ஏதாவது எதில் இருக்குங்கிறதும் சொல்லும். தம்ப்நெயிலா, டைட்டிலா, கீவேர்டா, இல்லை வீடியோக்குள்ளையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும். இப்போ தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணி
திரும்பவும் அப்பீல் பண்ணி அப்ளை பண்ணலாம், கிடைக்கும். சப்போஸ் வீடியோவே உங்களுக்கு எல்லாமே ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா வேறு வழி இல்லை, எல்லா வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக புது வீடியோஸ் அப்லோட் பண்ணி திரும்பவும் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு கரெக்டான முறையில் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் வரது மானிட்டைசேஷன் டைமில் தான் தெரியும். அதனால் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் பாதுகாப்பாக தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.